ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் தளராத நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு அறிவை வழங்குவதில் மிகவும் ஆர்வம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கான இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க இருக்கிறாங்க, மேலும் இந்த மாதம் இவர்களுக்கு இனிமையாக இருப்பதற்காக எந்த கடவுளுடைய வழிபாடுகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதல்ல நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரக சஞ்சாரங்களை பார்க்கலாம். முதல்ல வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவானானவர் உங்களுக்கு தனஸ்தானம் என்று 2ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவானானவர் உங்களுடைய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்னும் 8ஆம் இடத்தில் அமர்ந்தும், குரு பகவான் என்பவர் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் அமர்ந்தும் பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்க. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானானவர் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை ருணரோக சத்ருஸ்தானம் என்னும் 6ஆம் இடத்தில் அமைந்து, பின்பு அவர் உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் கூட்டு தொழில் ஸ்தானத்திற்கு 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிவு வரைக்கும் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானானவர் உங்களுக்கு புத்திரஸ்தானம் என்னும் 5ஆம் இடத்துல இந்த மாதம் 5ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு 6ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இறுதி வரை ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், புதன் பகவானானவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் ருணரோக சத்ருஸ்தானம் என்ற 6வது இடத்துல இந்த மாதம் 19ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு 20ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இறுதி வரை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், சுக்கிர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இந்த மாதம் 11ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு அவர் 12ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக இந்த மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு 50-50ன்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க. அதாவது இன்பமும் துன்பமும் கலந்து நடைபெறும் மாதமாக தான் இந்த மாதம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு போட்டிகள் வரக்கூடியதாக இருக்கும், பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. அதிகமான பகை இருந்த போதும் அந்த பகையை வெல்வதற்கான உங்களுக்கு தைரியம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். செல்வ விருத்தி உண்டுங்க. அதாவது நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்காக நீங்க கொஞ்சம் போராட வேண்டிய நிலை இருக்கக்கூடியதாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்து எந்த வேலையும் வேகமாக செய்ய முடியாத ஒரு நிலை வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு நிறைய பலனளிக்க கூடாத நிலை இருக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் முதல் முயற்சியில் வெற்றி பெறலையேன்னு மனம் தளராமல் மீண்டும் நீங்கள் ஒரு 2-3 முறை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றின்றது உங்களுக்கு உள்ளதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இருந்தபோதும் மனசில் அடிக்கடி ஒரு கவலை வந்து போகக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அவங்களே வந்து உங்களோட ஒரு கருத்து வேறுபாடோடு பேசக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பொருட்கள் வந்து திருடு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் பொருட்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது என்பது மிகவும் நல்ல விஷயமாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பம் உண்டு. ஆனால் அதற்காக நீங்கள் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் அதிகமான முயற்சிகள் போட வேண்டியதாக இந்த மாதத்தில் அமையக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தீமைகள்
பெருமளவுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கு எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு மகா காளியுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் உதவக்கூடியதாக இருக்குங்க. அதனால் இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் மனமாற வணங்கி வாங்க. இந்த மாதம் மிகவும் இனிமையான மாதமாக அமையும். ஒருவேளை உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரங்களை காலையிலையும் மாலையிலையும் ஒரு 48 டைம்ஸ் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளீம் சிவாய நம மற்றும் கௌம் சிவாய நம. இந்த 2 மந்திரம் தான். ஒன்று க்ளீம் சிவாய நம, இன்னொன்று கௌம் சிவாய நம. இந்த 2 மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் மிகவும் இனிமையானதாக அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.